இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக டிஃபன் சாம்பார் தான் பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். ஃபஸ்ட்டு வந்து குக்கரை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறமா மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து நான் பாசிப்பருப்பு கலந்து உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். பருப்போட கலர் கொஞ்சம் மாறி நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாம்பாரோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் துவரம்பருப்பு சேர்க்குறோம். இந்த சூட்லேயே வந்து இதை நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் போட நல்லா தொலியோடு தட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 300 கிராம் எடுத்து நல்லா நீள்வாக்கில் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல பழமான தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது பருப்பு அவிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீதி தண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணி வந்து வெளியே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இது கூட 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குலைவாக வெந்து வரும். நான் வந்து இதில் ஃபைனலாக சேர்க்கறதுக்காக தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் தாளிக்கும் போது வந்து இந்த சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எனக்கு 5 விசில் வந்துருச்சு. இப்போது பருப்பு வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு நெட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கலந்துக்கங்க, எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துடும். இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா தரன்னு கொதிக்கணும். அதனால அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக மனமாக ருசியாக தயாராகிருச்சு. இப்போ இது கூட வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மல்லிச்செடி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்ல மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். எல்லா டிஃபன் ஐட்டத்து கூடவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.